ஓம் சாந்தி. இன்று நான் சில அனுபவங்களுடைய விஷயங்களை இவ்விதமாக சொல்ல விரும்புகின்றேன். அதில் பாபாவினுடைய உதவி, பாபாவினுடைய அன்பான அனுபவங்கள், மேலும் பாபாவினுடைய ஸ்ரீமத்தை கடைபிடிப்பது மூன்றும் அடங்கியுள்ளது. ஒருவேளை நான் இன்று என்னுடைய இந்த அலௌகீக வாழ்க்கை பயணம் யாத்திரையை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தேன் என்றால் என்னால் இதில் சொல்ல முடியும். குழந்தை பருவம் முதலே 1975 அப்பொழுது என்னுடைய வயது 7-8 வயதாக இருந்தது. மேலும் பாபா என்னுடைய லௌகீக பரிவாரத்தை தன்னுடையவராக சொந்தமாக்கியிருந்த காலம், சோமநாதனுடைய கோவில், பிரம்மா பாபாவினுடைய நினைவு சின்னம், விராவல் நகரம், அங்கிருந்துதான் தாய் தந்தையான எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஞானம் கிடைத்தது. அதன் கூடவே குழந்தை பருவத்திலேயே சகோதரிகளுடைய அவ்வளவு அன்பு கிடைத்தது. ஏனென்றால் கீதா பாடசாலை நடந்தது. அப்பா வெட்னரி டாக்டராக இருந்தாங்க. எனக்கு அந்த நாட்கள் இன்று நினைவு வருகிறது. நான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தேன். சகோதரிகள் எங்களிடத்தில் வந்து எங்கள் வீட்டிலேயே தான் தங்கியிருந்தார்கள். 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் எல்லாம். அப்பொழுதிலிருந்து இந்த ஈஸ்வரிய ஞானம் மற்றும் ஈஸ்வரிய அன்பு தாரணைகள் அதை கடைபிடிக்கிறது. இந்த விதை போடப்பட்டது. இந்த விதை அவ்வளவு ஆழமாக ஆனது. குழந்தை பருவத்திலிருந்து எல்லையற்ற யஜ்யத்தோடு உறவு தொடர்பு இணைந்தது. எனக்கு அந்த பொன்னான நாட்களும் ஞாபகம் வருகின்றது. முதலாவது குழந்தைகளுடைய குரூப் உருவானது 1978. ஏனென்று அதுவரைக்கும் குழந்தைகளுக்கான குரூப் கிடையாது. பெரியவங்க கூட போவது வருவது. பிறகு குழந்தைகளுக்கான ப்ரோக்ராம் போடப்பட்டது. முதலாவது குரூப் செலக்ட் ஆனாங்க. அது 78 ராஷ்டிரபதி பவன், ஜனாதிபதி மாளிகையில் நீலம் சஞ்சீவி ரெட்டி துணை ஜனாதிபதியாக இருந்தார்கள். அவர்களை சந்தித்தோம். அங்கு கல்ச்சுரல் ப்ரோக்ராமும் நடந்தது, லெக்சர்ஸும் நடந்தது. அதன் பிறகு இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது, சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம். அந்த நேரத்தினுடைய பாபாவினுடைய எல்லையற்ற யஜ்யத்தினுடைய அன்பு எங்களுக்கு எது கிடைத்ததோ, நான் இது சொல்வதில் எனக்கு ரொம்ப கர்வமாகவே அனுபவமாகிறது. அந்த நேரத்தினுடைய குழந்தைகளுடைய ப்ரோக்ராம் மெஜாரிட்டி குழந்தைகள் கன்னியாக்களை யார் இருந்தார்களோ சின்ன சின்ன சிஸ்டர்ஸின் ரூபத்தில் இன்று பாபாவின் நல்ல நல்ல இடங்களில் சேவைகள் செய்து வருகின்றார்கள். மேலும் அலௌகீக யாத்திரை பயணம் இவ்வாறாக ஆரம்பமானது. பிறகு பாபாவனுடைய அன்பான அனுபவம், உதவியினுடைய அனுபவம், அது பால்ய காலம் முதலே, குழந்தை பருவம் முதலே, ஸ்டூடெண்ட் லைஃப்பில், காலேஜ் லைஃப்பில் எனக்கு எதுவெல்லாம் கிடைத்ததோ நான் இதை தான் அடைந்தேன். தாரணைகள் எது வாழ்க்கையில் ஏற்பட்டதோ கிடைத்ததோ அது பாபாவுடைய சமீபமாக நெருக்கத்தில் கொண்டு வந்தது. நான் சின்ன குழந்தையாக தான் இருந்தேன். ஆனால் தீதிகளுடைய தாய் தந்தையினுடைய அப்படி பாலனை நிறைய பக்காவாக இருந்தார்கள் அவங்க அநேக தாரணைகளில். எனக்கு ஞாபகம் உள்ளது, நான் ஸ்கூல் காலேஜ் லைஃப்பில் ஒருபோதும் பேட்ஜ் இல்லாமல் போனது கிடையாது. பாபாவுடைய பேட்ஜினால் அவ்வளவு அன்பு இருந்தது. பாபாவுடைய தாரணைகள் மீது அத்தனை அன்பு இருந்தது. அது சேவைக்கு மிக நிமித்தமாக ஆனேன். அதனால்
சின்ன பொண்ணா இருந்தே பாப் தாதாவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மெடிடேஷன் ஹாலில் இருந்து தான் ஆரம்பமானது. நீண்ட நீண்ட நேரம் காலம் வரைக்கும் பாபாவினுடைய சந்திப்பு நிகழ்ந்தது. தாதிகளுடைய அளவில்லாத அன்பு கிடைத்தது. அதன் காரணத்தினால் படிப்பு முடிவடைந்த பிறகு பாபாவுடைய சேவையில் நான் ஈடுபட்டேன். அந்த சேவையினுடைய ஆரம்பம் பாபாவின் எல்லையற்ற யஜ்யத்திலோடு ஏற்பட்டது. ஏனென்றால் மதுபனுடன் நிறைய இணைந்திருந்தேன். தாதிகளுக்கு மிக சமீபமாக நெருக்கமாக இருந்தேன். இப்போ தாதி எப்பொழுதுமே சொல்வாங்க, நேகா உங்கள் மீது தாதியினுடைய பார்வை உள்ளது. பிரகாஷ்மணி தாதி அவங்களுடைய உண்மையிலேயே அப்படிதான் நடந்தது. குஜராத் ஜுனாகட் சென்டரில் எனக்கு 5 வருடம் நான் அங்கு சேவை செய்தேன். பிறகு தாதிஜி அவர்கள் எனக்கு சொன்னாங்க, இப்போ தாதி உங்களை எல்லையற்ற சேவைக்கு அனுப்ப விரும்புகிறார்கள். இன்றும் அந்த நாள் நான் நினைவு செய்கின்றேன். எனக்கு ரொம்ப குஷி ஏற்படுகின்றது. 1994 நான் சமர்ப்பணமானேன், சரண்டரானேன். 2 சகோதரிகள் நாங்கள். லௌகீக என்னுடைய சகோதரி இருக்காங்க ஜுனாகட் சென்டரில், பீனா சிஸ்டர். அந்த சமர்ப்பண் சமாரா நிகழ்ச்சி ஓம் சாந்தி பவனுடைய ஸ்டேஜில் இருந்தது. அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். தாதி சொன்னாங்க, உங்களை தாதி அவர்கள் எல்லையற்ற சேவைக்காக அனுப்ப விரும்புகிறாங்க, நீங்கள் போவீங்களா? நான் சொன்னேன், தாதி இதைவிட பெரிய சௌபாகியம் வேற என்ன இருக்க முடியும்? குழந்தை பருவத்திலிருந்தே பாபாவுடைய ஞானத்தினுடைய அனுபவம் செய்து செய்து நான் ஒரு பாடத்தை வாழ்க்கையில் பக்கா வைத்திருந்தேன். அது எப்போது வரைக்கும் உள்ளது. அது என்னவென்றால் ஹாஞ்சி என்ற பாடம். எப்பொழுதெல்லாம் நிமித்த சகோதரிகள் தீதி எது சொன்னாலும் எப்பொழுதுமே ஹாஞ்சி என்று சொல்வது. பிறகு பாபா, பிறகு ஒருபோது எந்த யோசனையும் மூடுவதே இல்லை. ஆகையால் படி தாதி. பிறகு 2வது நாள் சொன்னாங்க, நேகா நீங்கள் காம்தேவி போவீங்களா? நான் சொன்னேன், ஹாஞ்சி தாதி என்று. பிறகு தாதிஜி எனக்கு வேற எதுவும் சொல்லலை. எனக்கு எதுவும் தெரியல காம்தேவிங்கிற ஊர்னா என்ன என்று. அது அந்த வரலாறு இதிகாசம் எனக்கு பின்னால் தான் தெரிய வந்தது. நான் காம்தேவி வந்தேன். அந்த நேரம் 94 இங்கு ஷீலிந்திரா தாதி அவர்கள் இருந்தார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். படி தீதியான மன்மோகினி தீதிஜியினுடைய லௌகீக சகோதரி ஷீல் தாதி அவர்களை பாபா பாம்பேயினுடைய கவர்னர் என்றும் சொல்வதுண்டு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவங்க. அப்போ இங்கே 3 தாதிகள் இருந்தாங்க. ஷீல் தாதி, ஹரிதேவி தாதி மற்றும் ராணி தாதி இருந்தார்கள். மற்ற சகோதரிகளும் சிஸ்டர்ஸும் இருந்தாங்க. எனக்கு 7வது நம்பர், நான் 7வது சிஸ்டர் அந்த சென்டரில். அப்போ ஷீல் தாதியிடம் எப்போ நான் முதல் தடவை சந்தித்தேன், அதுக்கு முன்னால் நான் ஒரு தடவை சந்தித்து இருக்கின்றேன் தாதியை. காம்தேவி சென்டருக்கு நான் வந்த பொழுது அப்போ தான் தெரிய வந்தது, இது அப்படிப்பட்ட சென்டர். இங்கு அன்பான பிரகாஷ்மணி தாதிஜியினுடைய கர்ம பூமி அவங்க இருந்திருந்தாங்க. சாக்கார பாபாவனுடைய கரங்களினால் திறக்கப்பட்ட சென்டர். தாதியை நிமித்தமாக ஆக்கி பாபா திறந்த சென்டர். அதன் பிறகு நிறைய மகான் ஆத்மாக்கள் இப்பூமியில் காம்தேவியில் தங்களுடைய முயற்சி மற்றும் தபஸ்யாவனுடைய விதையை போட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மகான் பூமியில் வருவதற்கு இந்த ஆத்மாவிற்கான சௌபாகியம் கிடைத்தது. பிறகுதான் தெரிய வந்தது, இந்த சென்டர் தான். இதனால் நம்முடைய மூத்த சகோதரர் அன்பான உஷா சகோதரி மற்றும் ரமேஷ் பிரதரும் இணைந்தார்கள் என்று. இந்த சென்டர்லேருந்து ஷீல் தாதியின் கூடவே எனக்கு நான் 3 வருடம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அப்பொழுது முதல் ஒரு விசேஷமான பார்ட் அது எனக்கு கிடைத்தது, திறந்தது. அது என்னவென்றால், நான் அதை இப்போ ஃபீல் பண்ணுறேன், உணர்கின்றேன். அந்த விசேஷமான பார்ட் இருந்தது ஹெல்த் பார்த்து கவனித்து கொள்வது.
ஏனென்றால் எனக்கு தெரிய வந்தது, இங்கே வந்த பிறகுதான் காம்தேவி சென்டர்னுடைய ஒரு பார்ட் அப்படி இருந்தது. ஆரம்பம் முதலே அனைவருடைய ஹெல்த்தை சரிப்படுத்துவது. ஏனென்றால் அந்த நேரம் ரமேஷ் பாய் மற்றும் உஷா தீதியினுடைய லௌகீக சகோதரி டாக்டர் அனிலா, யக்ய டாக்டர் என்று அவங்கள் அன்போடு அழைக்கப்படுவார்கள். பிரம்மா பாபா முதல் மம்மா வரைக்கும், அதன் பிறகு நிறைய மூத்த ஆத்மாக்களுடைய சேவைக்கான சௌபாகியம் அனிலா டாக்டர் அவங்களுக்கு கிடைத்தது. அனிலா சிஸ்டர் காம்தேவி சென்டர் அப்போ இருப்பதற்கான ஒரு இடமாக இருந்தது. மற்றபடி கிளாஸ் ரூம் வேறு 2வது பில்டிங்கில் இருக்கிறது. இப்போ முதல்ல இந்த ஒரு பிளாட்டு தான் இருந்தது. ஆரம்பத்தில் ஒரு சின்ன சென்டரை இங்கேயே கிளாஸஸ் நடந்தது. பிரகாஷ்மணி தாதி இருந்த பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறது 96, 95 இந்த சென்டர் திறந்த பொழுது அனைத்து மூத்தவங்களும் இங்கே வருவாங்க. சிலருடைய உடல்நிலை சரியில்லை என்றால் இந்த சென்டரில் தன்னுடைய ஹெல்த்தை சரி செய்துட்டு குணப்படுத்திட்டு போவாங்க. மம்மாவும் கூட இங்கு தான் வந்திருந்தார்கள். ரமேஷ் பிரதருடைய வீடு 18 மாதம் இங்கு தான் தங்கியிருந்தாங்க மம்மா. இது பூமிக்கு ஒரு வரம் கிடைத்துள்ளது. அதன் பிறகு எப்படி நான் காம்தேவிக்கு வந்தேன், சேவைகள் ஆரம்பமானது. ஷீல் இந்திரா தாதியனுடைய உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லாமல் போனது. 2 வருடம் நான் அவங்களுடைய சேவை செய்யறதுக்கான பார்ட்டு கிடைத்தது பிராமணியாக. அதன் பிறகு அவங்க அவைக்தமான பிறகு நம்முடைய அன்பான உஷா தீதி நிமித்தமானாங்க காம்தேவி சென்டருக்கு. சேவையினுடைய எல்லையற்ற சேவையினுடைய பார்ட்டு ஆரம்பமானது. நாம் அனைவரும் தெரிந்திருக்கின்றோம், ரமேஷ் பிரதர் மற்றும் உஷா சகோதரி அவர்கள் பாபாவனுடைய அப்படிப்பட்ட விசேஷமான ரத்தினமாக இருந்துள்ளார்கள். அவர்கள் எல்லையற்ற சேவையில் நம்பர் 1 ஆகி காட்டினார்கள். நான் இது சொல்ல முடியும், உஷா தீதி 13 வருடங்கள் வரை என் கூடவே சேவைக்கு நிமித்தமாக இருந்தார்கள். ஆனால் எனக்கு இதுதான் தோன்றுகிறது, அந்த 13 வருஷத்தில் 30-35 வருடங்கள் அளவுக்கு சேவைகள் நாம் அனைவரும் கூடவே ஒன்றாக சேர்ந்து செய்தோம் என்று. நான் ஒருபோதும் உஷா தீதி அவர்களை ரெஸ்ட் எடுத்து பார்த்ததே இல்லை. அவங்க தானும் ரெஸ்ட் எடுக்கல, சகோதரிகளாகி எங்களையும் அலட்சியமாக விட்டது இல்லை. ஒரு ப்ரோக்ராம் நடந்தது என்றால் 2வது ப்ரோக்ராம் ஏற்பாடு, அது முடிஞ்ச பிறகு 3வதுக்கான ஏற்பாடு, அது முடிஞ்ச பிறகு 4வது ப்ரோக்ராம். இப்போ நீங்களே யோசித்து எண்ணி பாருங்கள், 13 வருஷத்தில் அவ்வளவு எல்லையற்ற ப்ரோக்ராம்ஸ் மற்றும் சேவைகள் நடந்தது. இந்த 30 வருஷத்துலேயே அந்த அளவு யாராலையும் செய்ய முடியாது. ஆனால் அது ஒரு அற்புதமான பாபாவனுடைய சங்கமத்தின் அந்த நேரத்தினுடைய ஒரு நான் சொல்லிக்கொள்ளலாம், அது ஒரு சந்தோஷமான காலகட்டம் சொல்லலாம். எப்பொழுது நாம் தீதிஜி மற்றும் சகோதரர் கூட சேர்ந்து 3 பெரிய ப்ராஜெக்ட் பண்ணோம். இப்போ இந்த பிரதர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, கல்ச்சர் விங்கு கூட ஆரம்பமானது, ஜூரிஸ்ட் விங், அப்புறம் ஸ்பார்க் விங் ஆகட்டும், சேவைக்கான எல்லையற்ற ப்ரோக்ராம் ஆகட்டும், அநேக விதமான ப்ரோக்ராம்ஸ் தீதி சகோதரர் செய்தார். நாங்கள் அவங்க கூடவே இருப்பதற்கான சௌபாகியமும் கிடைத்தது. நிறைய விசேஷத்தாக நான் தீதியிட பார்த்தேன், அதை அனுபவமும் செய்தேன். யஜ்யத்தில் அனைத்து பெரியவங்களுடைய தொடர்பில் வருவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் எல்லாமே நடந்தது. இங்கேயும் கூட நான் ஒரு விஷயத்தை அனுபவம் செய்தேன், உங்கள் எல்லாரோட நான் ஷேர் செய்ய விரும்புகின்றேன். ஒவ்வொரு நேரமும் நான் ஒரு தாரணையை கடைபிடிப்பது உண்டு, பக்காவாக பெரியவங்களை கவலை இல்லாமல் வைத்து கொள்வது. பெரியவர்கள் சொன்னார்கள் என்றால் ஓகே ஹாஞ்சி, பிறகு அந்த விஷயம் இம்பாசிபிள், முடியாததாக இருந்தாலும் சரி என்று தான் சொல்வது. அதில் பாபாவனுடைய அளவில்லாத உதவியை நான் அனுபவம் செய்தேன். தீதி சகோதரர் கூடவே அவ்வளவு எல்லையற்ற சேவைகள் இருந்தது.
ஆத்மா நிறைந்து விட்டது அந்த சேவைகளினால். மேலும் பிறகு தீதிஜியினுடைய கடைசி 2 வருடங்கள் நோயின்ல ஏற்பட்டது அவங்களுக்கு. உஷா சிஸ்டர், இப்போ உஷா தீதி அவர்களுடைய ஹெல்த்துக்கான பொறுப்பும் கூட அதிகத்திலும் அதிகமாக மெஜாரிட்டி எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் உஷா தீதி எப்போது விரும்பினது நான் அவங்க கூடவே இருக்கணும் என்று. ஸோ அவங்க அங்கம் சங்கம் கூடவே இருந்து கடைசி நேரம் வரை அவங்களுடைய சேவை செய்வதற்கான எனக்கு பெரிய சௌபாகியம் கிடைத்தது. இதனால் பாபா பேஷண்ட்டினுடைய சேவை செய்வதற்கான அனுபவம், ஒருவருக்கு பிறகு ஒருவங்க கிஷன் தாதி இருந்தாங்க, அதன் பிறகு ராணி தாதி இருந்தாங்க, ஒருத்தவங்களுக்கு பிறகு ஒருத்தவங்களுக்கு ஷரீர விட்டார்கள். அவங்களுடைய சேவைக்கான பார்ட் பிறகு ரமேஷ் பாயினுடைய லௌகிக அம்மா சாந்தம்மா இருந்தாங்க, அவங்களுக்கும் சேவை செய்வதற்கான பார்ட்டு. உஷா தீதியினுடைய ஹெல்த்துக்காக சேவை செய்கிறதுனுடைய அனுபவம் கிடைத்தது. எப்படி பாபா என்னை ப்ரிப்பேர் செய்துட்டு இருந்தாங்க, ஒன்றன் பின் ஒன்றாக. உஷா தீதி கூடவே அவங்க கூடவே இருந்து பிறகு எப்போ அவங்க தன்னுடைய தேகத்தை விட்டார்கள், தியாகம் செய்தாங்க, எனக்கு ஞாபகம் உள்ளது. அவங்களுக்கு பிறகு ரமேஷ் பிரதர் கூட இருந்தாங்க. 2010 தீதிஜிக்கு பிறகு மதிப்பிற்குரிய ரமேஷ் பிரதர் அவங்க சொன்னாங்க, அது வரைக்கும் காம்தேவி சென்டர் அதுக்குள்ள ஒரு சப்ஜோனாக ஆகியிருந்தது. உஷா தீதி கலைப்பற்ற சேவைகள் செய்து மேலும் 8 சென்டர் உருவாக்கி இருந்தாங்க. இப்போ 10 சென்டர் உள்ளது. ஸோ ரமேஷ் பிரதர் சொன்னாங்க, நாம் அனைவரும் சேர்ந்து எல்லாமே செய்யலாம் என்று. இதுவும் கூட ஒரு பெரிய சௌபாகியம் கிடைத்தது. அனிலா டாக்டர் இருந்தாங்க, ரமேஷ் பிரதரும் இருந்தாங்க, கூடவே ஒன்றாக தான் இருந்தார்கள். மேலும் கூடவே இருந்தும் கூட சப்ஜோனுடைய காரியங்களிலும் கூட சகோதரர் உறுதுணையாக இருந்தார்கள். மீட்டிங் செய்தார்கள், எல்லா பிளானும் போட்டாங்க, எந்த ஒரு விஷயமானாலும். ஏனென்றால் உஷா தீதி இருந்தாங்க. இப்போ அதிகமாக நாங்கள் உஷா தீதியினுடைய நெருக்கத்தில் இருந்தோம். ஆனால் அவங்களுக்கு பிறகு சகோதரர் ரமேஷ் அவர்களும் கூட அவங்க தாய் தந்தையாகி எங்கள் கூடவே இருந்தார்கள். 7 ஆண்டுகளுடைய யாத்திரை பயணம் ரமேஷ் பிரதர் கூட நாங்கள் செய்தோம். அதுவும் கூட ஒரு நினைவு சின்னம் அமைந்து விட்டது. ஏனென்றால் உஷா தீதிக்கும் அதிகமாக சகோதரர் எல்லையற்ற சேவையில் பிஸியாக்கி விட்டார்கள். எப்பொழுதுமே ரமேஷ் பாய் சொல்வாங்க, ஒருபோது ரெஸ்டே எடுக்காதீங்க, பிராமணர்களுக்கு சேவையே ஓய்வு ஆகும், ரெஸ்ட் ஆகும் என்பார்கள். நான் சொன்னேன், உஷா தீதிக்கு கேன்சரனுடைய நோய் இருந்தது. ஒருபோதும் தீதி அவங்க ரெஸ்ட் எடுத்தது கிடையாது. இங்கு ரேடியேஷன் எடுக்க போவாங்க, கிளாஸ் எடுத்துட்டு தான் போவாங்க. முரளி கிளாஸ் எடுக்கிறது, கிளாஸுக்கு வருவாங்க, கடைசி நேரம் வரைக்கும் வந்தாங்க முரளி கிளாஸ் எடுக்க. அதே விஷயம் நான் ரமேஷ் பிரதர் கூடயும் பார்த்தேன்.